திவாகர் தான் என்ன சொல்றது, கிடைக்கிற கேப்லாம் அடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அடிச்சாரு. திவாகர் வந்து ஒரு பர்சனா எப்படி அப்படின்னு தெரியறதுக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இங்க வந்துமே அவர் வந்து அந்த ஆக்டிங் ஸ்கில்லோ இல்லை மற்ற விஷயத்த காட்டுறது வந்து நம்மளுக்கே கடுப்பா இருக்கும். அதை வந்து இவர் தெளிவா எல்லா டைமும் அந்த நடிப்பு திறமை காட்டிட்டு இருக்காருங்க திவாகர் அப்படின்ற மாதிரி தெளிவா சொன்னாரு. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி ஆதிரை வந்து ஏஞ்சிக்காதது அதை வந்து ஒரு சுட்டி காட்டினாரு. ஸோ ஒரு விஷயத்த கண்டினியூ பண்ணும்போது ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுறதுனால அதே திருப்பி எல்லாரும் கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக ஓவர் கம் பண்ணி செம்மையாக சொன்னார். அது இதுக்கெல்லாம் ஏன்டா சொன்னார் அப்படின்றது தோணும். பட் ஆனால் அதோட இன்டென்ட், அதுக்கு பின்னாடி இருக்க காரணம் வந்து வேற ஒரு விஷயம். அது நல்லா இருந்தது. அதே மாதிரி பாரு வந்து ஆக்ட் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க, எல்லாத்துலையும் மூக்கு நுழைக்கிறாங்க. ஆக்சுவலாக எஸ் அப்படிதான், எல்லாருக்கிட்டையும் மூக்கு நுழைச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. பட் அவங்க கேரக்டர் இதுதான் அப்படின்னா ஹவுஸ்மேட்ஸ்க்கு தெரியாமல் போயிருக்கலாம். பட் ஆனால் இதுக்கப்புறமும் இதே மாதிரி ஸ்டைபிளாக இருந்தாங்கன்னா இவங்களும் இப்படிதான் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். ஏன்னா பாரு எப்படின்றது பாரு கிட்ட க்ளோஸாக இருக்கவங்களுக்கு தான் தெரியும். எல்லாருமே என்ன அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இதுக்கு தான் நான் பிக் பாஸ் வரல அப்படின்னு அவங்க பேசுறது வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, பிக் பாஸ் வலுக்கட்டாயமா கழுத்தை பிடிச்சி பாரு உள்ள இழுத்துட்டு வந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது.